இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனை திட்டுனா நீ ஏன் கண் கலங்குற? அவனுக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்குமா இருக்கு. என்னடி இருக்கு? சொல்லடி, என்ன இருக்கு? ஏன்னா அவரு என் புருஷன். என்னடி சொல்ற? இவன் உன் புருஷனா? ஆமாமா, இவர்தான் என் புருஷன். ஏய், கல்யாணம் ஆனதாண்டி புருஷன். உனக்கு எங்க கல்யாணம் ஆச்சு? சொல்லுடி. ஏன் பயந்து நிக்கிற? சொல்லு. ஆமாமா, இவருக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதான் அவரு கட்டின தாலி. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கேளுங்கம்மா. நீங்க பார்த்த மாப்பிள்ள வீட்டுக்கு தட்டு மாத்த வந்தப்பவே எனக்கும் இவருக்கும் கோவில்ல கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் ராஜா மாமா அங்க வந்தாரு. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? அம்மா, நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு ராஜா மாமா எங்களை ரொம்ப கோச்சுக்கிட்டாருமா. அப்புறம் வேற வழி இல்ல, நடந்தது நடந்து போச்சு, உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உங்களை ஏத்துக்க வைக்கிறேன், அது வரைக்கும் பேசாம இருங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் இவ்வளவு நாள் வெளியே சொல்லாம இருந்தோம். என்ன மன்னிச்சிருமா. துர்கா, எங்கேயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல, 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். துர்கா பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா அதுக்காக இப்படி அவ்வளவு ஒரேடியா வெறுத்து விரட்டுறது நியாயமா? ஈஸ்வரி, கொஞ்சம் நிதானமா யோசி. அவங்க பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். என்னது சரி பண்றதா? என் மனச அவ சுக்கு சுக்கா உடைச்சிருக்கா. அத நான் சரி பண்ண முடியுமா? சாமுண்டீஸ்வரி மக அம்மாவுக்கே தெரியாம எவனையோ ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊரே பேசுது. அத சரி பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பேசுறீங்க நீங்களா? இல்ல ஈஸ்வரி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ முன்னாடி ஆயிட்டாங்க. அவங்கள அடிச்சு துரத்துறதுனால எதுவும் மாற போறது இல்ல. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கலாமே. இல்லங்க, அது மட்டும் முடியாது. நான் செத்தாலும் அது நடக்காது. வீட்டை விட்டு வெளியில வந்த அவளோட பொண்ணு நிம்மதியா இருக்க கூடாது. அவளுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அத பாத்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரியால சும்மா இருக்க முடியாது. பெத்த பாசத்துல அவ வந்தானா அத வச்சு அவளுக்கும் நாம பிரச்சனை கொடுக்க வேண்டியதுதான். காளியம்மா, அங்க மண்டபத்துல நமக்கு சாதகமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அந்த ஏட்டு சண்முகம் எல்லாம் உண்மையை சொல்றதுக்காக அங்க வந்தான். அவன் கதையை நான் முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் அந்த மாயா கையால குண்டடிப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான நிலைமையில அட்மிட் ஆயிருக்கான். ஆனா அவன் பொழைக்க மாட்டான், கண்டிப்பா செத்துருவான். ஒருவேளை அவன் பொழைச்சிட்டா என்ன பண்றது? இல்ல காளியம்மா, அவன் பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்.
அப்படிலாம் அவனை சாதாரணமா விட்டுறக்கூடாது. ஒருவேளை அவன் பொழைச்சிட்டா ஆபத்து தானே. உண்மையா அந்த கிழவி கிட்டயோ இல்ல அந்த டிரைவர் பையகிட்டயோ சொல்லிட்டா ரெண்டு குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துரும். அது நடக்கவே கூடாது. துர்கா, பாட்டி பாட்டி என்னாச்சியா? ஏம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஆ? உங்க ரெண்டு பேருக்கும் மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ராஜா பேர சொன்னா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? ரெண்டு பேரும் சாமி கும்பிட வந்தீங்களா? இல்ல பாட்டி, மண்டபத்துல நிறைய விஷயம் நடந்து போச்சு பாட்டி. அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய் அவங்க எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. என்னடா கண்ணு சொல்ற? துரத்தி விட்டுட்டாளா? மண்டபத்துல அப்படி என்னதான் நடந்தது? எங்கேயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான முடிவு பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் கோவப்படுவா. எல்லாருமே சேர்ந்து அவளை சமாதானப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை சேர்த்துப்பான்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்படி வீட்டை விட்டு விரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆ? அழாத கண்ணு, அழாதம்மா, அழாத. அப்பா, நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுத்ததா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அம்மா இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க தாலி ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கப்பா. இவரு என் கழுத்துல கட்டட்டும். இந்தாங்கப்பா. அது அம்மாட்ட கொடுமா. ஏய்யா? அம்மா, பெரியவங்க நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிறப்போ நான் எதுக்குமா? நீங்களே உங்க கையால கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொடுமா. இந்தாங்க. வாங்க, சாமி முன்னாடி நின்று வாங்கிக்கோங்க. வாங்க. அம்மா நல்லா இருக்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. வா துர்கா. நல்லா இருங்கய்யா, தீர்காயுசா இருங்கம்மா. தாயி, இன்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்.